ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ என் கையில் எதுவுமே இல்லை, ஆனால் இப்போ இந்த ப்ராடக்ட் வர வைக்கிற பாருங்க. ஓ க்ரீம் க்ரீம் இதோ வந்து விட்டது நம்மளோட ஸ்டிக். ஓம் க்ரீம் க்ரீம் க்ரீம். அடுத்த ப்ராடக்ட் வந்துருச்சு. ஓம் க்ரீம் 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 ஓம் க்ரீம். ஸோ இவ்வளோதான் இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இதோட லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் கீழே கமெண்ட் பாக்ஸில் இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். ஸோ வேணும்னா போய் வாங்கிக்கோங்க. ஸோ இதை வந்து அன்பாக்சிங் பண்ணிடுவோம் வாங்க. ஸோ இதுதான் ஃபிஷ்ஷிங் ஸ்டிக்கா. ஸோ பயங்கரமாக இருக்குது, கலர் அட்ராக்டிவ் கலராக இருக்குது. ஐ 1 2 3 என்னடா செவத்தியா போய் தொட்டுரும் போல. சாமி இங்கே பார்த்தீங்களா, கேமரா தாண்டி என்னோட ஸ்டிக்கு அவ்வளோ தூரமாக போயிடுச்சு ஃபிஷிங் ஸ்டிக்கு. வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு முக்கியமான தேவை இதுதான். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ ரொட்டேட் பண்ணுறது இதுதான். மீன் மாடிச்சுன்னா டக் டக்குன்னு சுற்றுறது, அப்படியே டக்குன்னு நிறுத்தலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சில ஃப்ளோட்டிங் ஐட்டம்ஸு, அப்புறம் மீன் பிடிச்சா அதை வைக்கிறதுக்கு வலை, அப்புறம் இது மிதக்கிறதுக்கு. இப்போ போய் என்னால் மீன் பிடிக்க முடியாது, ஏன்னா இருட்டாயிடுச்சுங்க. இருட்டாயிடுச்சா அப்படி என்னடா டைம்னு கேட்டிங்கன்னா 1 மணி ஆகுது. இப்போ நான் வீடியோ எடுக்கிறது 1 மணிக்கு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ வெளியே காட்டுறேன், நம்மளா பாருங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அப்படியே மயான அமைதியாக இருக்குது. திக்குன்னு பேய் வந்துட போகுது. சாத்திப்போம். ஓகே நண்பர்களே, நம்ம நீ ஃபுல்லாக நல்லா நைட்டு தூங்கிட்டு சும்மா காலையில் மண்புழு பிடிச்சிட்டு அப்புறமா சும்மா மீன் வேட்டைக்கு ரெடி ஆயிடுவோம். ஸோ பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா புளியும் பிடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோம், ஃபிஷ் ஸ்டிக் எடுத்துன்னு வந்து மீன் பிடிக்க வேண்டியதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ மீன் பிடிக்க நம்ம தயாராகிட்டோம். இந்த கிணத்துல மீனை போட்டு சும்மா அள்ளுவோம். இழுக்குது அங்க பாத்தீங்கன்னா மூடி இழுக்குது. ஓடு, மீனை பிடிச்சிட்டோங்க. ஸோ கைஸ், நம்ம வெற்றிகரமாக மீனை பிடிச்சிட்டோம். ஸோ அந்த மீனை வந்து நான் தொட்டில தான் போட்டிருக்கேன். இருங்க எடுத்து காட்டுறேன். இந்த மீன் ரொம்ப வளவலன்னு இருக்குங்க, பார்த்தா தெரியுதா? செம வளவலன்னு இருக்கு மீன். மூஞ்ச பாருங்களேன், போ எவ்வளோ மீசா தெரியுதா பாருங்க. ரொம்ப வளவலன்னு இருக்கு மீன். இது வாயை திறக்கலாமா? பல்லு இருக்கு. ஸோ இந்த மீனோட நீளம் பாருங்க, எவ்வளோ தூரம் வருது பாருங்க. இங்கிருந்து ஆரம்பிச்சு இது வரையும் வருது. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் கஷ்டப்பட்டு இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். ஸோ ப்ளீஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவா? சும்மா இது எப்படி தண்ணியில் நீந்தது பாருங்களா. எங்கடா வயிறு? அழகா இருக்குங்க பார்க்க.
தொடர்ந்து இல்லைங்க மேலே நான் தண்ணியிலே விட்டுருந்தா டக்குன்னு உருவிட்டு ஓடிடும். கற்றுக்கிறான். ஸோ செகண்ட் மீன் மாட்டிக்கிச்சு நண்பர்களே. செகண்ட் மீன் இல்லை, ஃபோர்த் மீன். ஏன்னா நேற்று 2 மீன் விட்டு தான் காணும். இன்னைக்கு இதோட 2. அவன் ஃப்ரெண்டு பக்கத்துலேயே இருக்கிறான். ஆனால் இது மீனையோட இதோட சின்னது தான் நினைக்கிறேன் இந்த மீன். அவ்வளோதாங்க. இப்போ அதுக்கு பிரச்சனை இல்லை, தண்ணி வந்துருச்சு. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 4 மீன் இருந்துருக்கணும். ஒரு 2 மீன் பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஆகி போட்டுது. ஏன்னா தண்ணி வந்து நான் ஃபுல்லாக வச்சுருந்தேன். நேற்றே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா. ஸோ அது என்ன ஆகிட்டுக்குது, இங்கேருந்து அப்படியே இதுலேருந்து ஜம்ப் ஆகி போயிடுச்சு. ஸோ பரவாயில்ல, நம்ம வந்து 2 மீன் பிடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சவுட், ஒரு குக்கிங் சேனல் தான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணிட்டுக்கிறான் அந்த குக்கிங் சேனல். அது பார்க்கும்போதெல்லாம் வாயெல்லாம் ஊறுது. ஸோ அவனோட சேனல் லிங்க்கும் அவனோட சேனல் லோகோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ மறக்காமல் போய் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் இவன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.